ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரிஷபராசியிலும் மிதன ராசியிலும் இருக்கின்ற மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும், அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள், இவர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும், தொழில் வேலை எப்படி அமையும், எந்த மாதிரியான தொழில்கள் அமையும், குழந்தைகள் யோகம் எப்படி இருக்கும், வருமானம், சேமிப்பு, குடும்பம், பொருளாதாரம் எப்படி அமையும், எந்த வயதில் அமையும், அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 5வது இடத்தை பெறுவது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான். இது ஒரு பெண் நட்சத்திரம். இதில் 1, 2ஆம் பாதங்கள் சுக்கிரனின் ராசியான ரிஷபத்திலும் 3, 4ஆம் பாதங்கள் புதனின் ராசியான மிதுனத்தில் அடங்கும். அதனால் முதல் 2 பாதங்களில் பிறப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்களாகவும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்களாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது வே, ஓ, கா, கி இந்த எழுத்துகளிலும், தொடர் எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது வை, ஓ இந்த எழுத்துகளிலும் பெயர்களை வைக்கும்போது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இரத்தக்காரகனான செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசாத்திய துணிவும் யாருக்கும் பயப்படாத குணமும் கண்டிப்பாக இருக்கும். தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ளும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். பொதுவாகவே மொழிப்பற்றும் இனப்பற்றும் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு. கண்டம் விட்டு கண்டம் சென்றாலும் தாய்நாட்டை மறக்காதவர்கள். யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் சுய சிந்தனையோடு எடுக்கும் காரியங்களை செய்து முடிப்பார்கள் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அபார நினைவாற்றல் இவர்களுக்கு இருக்கும். முன்கோபம் அதிகம் இருந்தாலும் மற்றவர்களிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தவறை கண்டால் தயக்கமின்றி தட்டி கேட்கும் தைரியமும் இவர்களுக்கு இருக்கும். இப்படி இருப்பவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் பெரும்பாலும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் பண்பில்லாதவர்களாக இருப்பார்கள். இதனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். அடிக்கடி மன சஞ்சலங்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். இவர்களுக்கு வெளிநபர்களிடம் விட்டு கொடுக்கும் பண்பிருக்கும் அளவுக்கு வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடக்க மாட்டார்கள் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பெண்களுக்கு தாய் வழியில் நிறைய வசதிகள் வந்து கொண்டே இருக்கும். செல்வம் செல்வாக்குக்கு பஞ்சம் இருக்காது. ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்வார்கள். அம்புக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் இவர்களுடைய குண அமைப்பால் கடைசி காலத்தில் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எடுத்துக்கொண்டு வாழும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பிள்ளைகளிடமும் கராராக நடந்து கொள்வார்கள் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யும் உத்தியோகத்தில் நெறிமுறை தவறாமல் நடந்து கொள்வார்கள். நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். நாட்டியம், நாடகம், சங்கீதம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும். இவர்களுக்கு கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். பேச்சாலும் செயலாலும் அனைவரையும் கவர்ந்திழுப்பார்கள். கற்பூர புத்தி என்று கூட சொல்லலாம். இவர்களுக்கு அரசியல், பொது மேலாண்மை, சட்டம் போன்ற துறைகளில் புகழ் பெறுவார்கள் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பணம், படிப்பு போன்றவை குறைவாக இருந்தாலும் தான் நிறைவாக வாழ்வதாகவே காட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய சொந்த கருத்துக்களை யாரிடமும் வெளியிடாமல் சாதித்து காட்டும் திறமைசாலிகள் என்று சொன்னால் கூட மிகையாகாது. வண்டி வாகனங்களை வேகமாக ஓட்டிச் செல்வதில் அதிக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும்.
இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நோய்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைப்பதால் கை, கழுத்து, எலும்பு போன்றவற்றில் வலியும், வயிற்று வலி, குடல் இறக்கம், நீரிழிவு நோய், வாதம் போன்றவற்றால் பாதிப்புகள் உண்டாகும். பயணங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு என்பதால் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலாம் திசையாக செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை காலகட்டங்கள் மொத்தம் 7 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசா காலங்களை தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் திசையில் எதிலும் துடிப்புகள் இருக்கும், இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் இவர்களுக்கு. இதனால் இது சார்ந்த விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கடுத்து 2வது திசையாக ராகு திசை வரும். இந்த திசை மொத்தம் 18 வருடங்கள் நடக்கும் இவர்களுக்கு. இளமை காலத்தில் ராகு திசை வருவதால் ராகு பலம் பெற்றிருந்தால் மட்டும் நல்ல கல்வி, அறிவை பெற முடியும். இல்லையென்றால் கல்வியில் மந்த நிலை, முன்கோபம், முரட்டு சுபாவம், தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையால் அவப்பெயர்களும், பெற்றோர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. 3வதாக வரும் குரு திசை மொத்தம் 16 வருடங்களுக்கு நடக்கும் இவர்களுக்கு. இந்த திசை காலகட்டங்களில் சற்று உயர்வுகளை பெற முடியும். பூமி மனை வாங்கும் யோகம் உண்டாகும் இவர்களுக்கு. பொருளாதார மேன்மையும், செய்யும் உத்தியோகத்தில் உயர்வுகளும் உண்டாகும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. 4வதாக வரும் சனி திசை மொத்தம் 19 வருடங்களுக்கு நடக்கும் இவர்களுக்கு. இந்த சனி திசை மாரக திசை என்றாலும் சனி பகவான் பலம் பெற்று அமைந்துவிட்டால் சமுதாயத்தில் நல்ல உயர்வுகளையும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தருவார் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இரும்பு சம்பந்தப்பட்டவைகளில் அனுகூலமும், உடனிருக்கும் தொழிலாளர்களால் உயர்வுகளும் உண்டாகும். நல்ல செல்வந்தர்களாக வாழக்கூடிய ஆற்றலையும் உண்டாக்கும் இந்த சனி திசை இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தல விருட்சம் கருங்காலி மரம். இந்த மரத்தை வழிபடுவதால் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாதத்தில் இரவில் 10 மணிக்கு தலைக்கு மேல் வானத்தில் பார்க்க முடியும். இதை பார்த்து வணங்குவதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதற்கடுத்து இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும் நாளில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வது, பெண் பார்க்க செல்வது, நிச்சயதார்த்தம் பண்ணலாம், தாலிக்கு பொன் உருக்கலாம், திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், குழந்தையை தொட்டிலில் போடலாம், குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தலாம், குழந்தைக்கு பெயர் வைக்கலாம், குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம், குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது போன்றவற்றை செய்யலாம், நவகிரக சாந்தி செய்யலாம், வாசற்கால் வைக்கலாம், புதுமனை புகுவது, வீடு வாகனம் வாங்குவது, வாஸ்துப்படி வீடு கட்டுவது, வான்வழி, நீர்வழி, நிலவழி பயணங்களை மேற்கொள்வது, வங்கி கணக்கு தொடங்குவது, வியாபாரம் தொடங்குவது, புது வேலையில் சேருவது, நாட்டிய அரங்கேற்றம் செய்வது, பத்திரப்பதிவு செய்வது, உயில் எழுதுவது, கிணறு வெட்டுவது, ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வாங்குவது, விதை விதைப்பது, கதிர் அறுப்பது, இது போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திர நாளில் செய்யலாம். மிக சிறப்பாக வரும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள சந்திர சூடேஸ்வரர் மரகாதாம்பிகை, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள சந்திர சூடேஸ்வரர் மரகதாம்பிகை திருக்கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நல்லது. இதற்கடுத்து தருமபுரிக்கு வடக்கு 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணகிரி சந்திர மௌலீஸ்வரர் பார்வதியம்மை திருக்கோயிலுக்கும் சென்று வணங்கி வந்தால் நல்லதே நடக்கும் இவர்களுக்கு. இதற்கடுத்து கரூர் மாவட்டம் காவிரியின் வடகரையில் உள்ள முசிறி கற்பூரவள்ளி சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் சென்று வணங்கி வந்தால் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு.
இதற்கடுத்து சென்னைக்கு அருகிலுள்ள மதுராந்தகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஜனகவள்ளி உடனுரை ஏரிகாத்த ராமன் எனப்படும் ஸ்ரீ கோதாண்டராமன் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கி வந்தால் குடும்பத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதற்கடுத்து இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது சுக்கிரன் காயத்ரி மந்திரத்தையும் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். அதாவது இந்த 2 மந்திரங்களையும், அதாவது ரிஷபராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது இந்த சுக்கிரன் காயத்ரி மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த 2 மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் 2 முறை, அதாவது 2 முறை 2 வேளைகளில் 3 முறை சொல்லி வரும் பொழுது குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இதில் சுக்கிரன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத். அதாவது ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத். இதற்கடுத்து விஷ்ணு காயத்ரி மந்திரம். இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அதாவது ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இதற்கடுத்து மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் புதன் காயத்ரி மந்திரம், வைஷ்ணவி காயத்ரி மந்திரம். இந்த புதன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதா பிரசோதயாத். அதாவது ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதா பிரசோதயாத். இதற்கடுத்து வைஷ்ணவி காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் தார்க்ஷாய துவாஜாய வித்மகே சக்ரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத். அதாவது ஓம் தார்க்ஷாய துவாஜாய வித்மகே சக்ரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத். ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களும் மிதன ராசிக்காரர்களும் இந்த மந்திரங்களை அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் 3 முறை சொல்லி வரும் பொழுது கண்டிப்பாக சகலவித சௌபாக்கியங்களும் முன்னேற்றங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். இதற்கடுத்து இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த இரண்டு நட்சத்திரங்களும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது. மீறி திருமணம் செய்து வைக்கும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பம்பு வழக்குகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள், நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. இதனால் கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும், அது நிலைக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். உங்களின் மேலோட்டமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.